யாரும் எதிர்பார்க்காத இந்த தோல்வி என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கவில்லை? எது கள நிலவரத்தை நமக்கு புரியாமல் செய்துவிட்டது? தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய எம்பி கனிமொழி திமுக தோல்விக்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என கூறியுள்ளார். இதிலிருந்து தொடங்கி பாடுபட வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், இதற்கு இடையிலே சட்டமன்ற தேர்தல் வரலாம். இதையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய பணிகளை தொடர்ந்து சற்றும் சுணக்கம் இல்லாமல் அதே உறுதியோடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே யாரும் எதிர்பார்க்காத இந்த தோல்வி என்று சொல்லும் பொழுது ஏன் அந்த தோல்வியை நாம் எதிர்பார்க்கவில்லை? எது கள நிலவரத்தை நமக்கு புரியாமல் செய்துவிட்டது என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டிய அந்த நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான், அதை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு 2 பேர் கொண்ட குழுக்களாக 30 பேருக்கு மேல் தேர்வு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் ஒரு நாள் சென்று அங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், அது மட்டுமல்லாமல் கிளைக்கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்னால் பொறுப்பிலே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், அணிகளை சார்ந்த பணியாற்றக்கூடியவர்கள் என்று அத்தனை பேரையும் சந்தித்து இந்த நிலைக்கான காரணம் என்ன என்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். வேற யாரும் அவங்களோட இருந்து அவங்க எந்தவித தயக்கத்திற்கும் உள்ளாக கூடாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால நாம் எந்த கருத்தாக இருந்தாலும் யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. ஆனால் ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக தைரியமாக தெளிவாக அதை எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் இது. அதை தாண்டி நாம் எதையெல்லாம் தவற விட்டு விட்டோம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை, எதை செய்திருந்தால் இந்த வெற்றி நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்பதை பற்றிய கருத்துக்களையும் எந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.